நான் ஒரு கிறிஸ்தவ நண்பரோட வீட்டு துக்க நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேங்க. அங்க அந்த அந்த பிரேதத்திற்கு மரியாதை செய்து அந்த பாதிரியார்கள் வந்து அதற்கு பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையை கேட்கிற போது அந்த இறப்பிற்கான நியாயத்தை அவர்களுடைய பிரார்த்தனையில நமக்கு புரிஞ்சுக்கிற முடிஞ்சிச்சு. எனக்கு சரியா சொல்ல வரல, நான் கேட்டதை உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே இந்த குழந்தை இந்த மண்ணிலே பிறந்து தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடித்து தன் உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரோடும் நட்போடு பழகி தன் சுற்றத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து தன் குடும்பத்து உறுப்பினர்களை நல்ல முறையிலே நடத்தி இந்த ஆண்டவனாகிய இயேசு அவர்கள் தனக்கு அளித்த வாழ்க்கையை பயனுள்ளதாக செய்து இந்த மண்ணை விட்டு ஆண்டவரிடத்திலே சென்றிருக்கின்றார். ஆண்டவரே, இவரை போலவே இவருடைய குழந்தைகளும் இந்த மக்களுடைய தேவைகளை எல்லாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அப்படியே நீண்டுகிட்டே போனுச்சு. அது கேட்கிற போது அவ்வளவு அருமையா சிறப்போடு அந்த பிரார்த்தனை இருந்தது. மிக ஏழை எளிய மக்கள், உழைக்கின்ற மக்கள், அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த இறப்பிற்காக வருந்துகின்ற போது அதை அவர்களை ஆறுதல் படுத்தும் விதமாக அந்த பிரார்த்தனையுடைய வார்த்தைகள், வசனங்கள் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிறிஸ்தவ மதத்தில் எனக்கு மிக பிடித்த அந்த சம்பவம் ஒன்று. அடுத்து நான் கல்லூரிக்கு படிக்கின்ற காலத்துல என்னுடைய நண்பன் ஒருவன் நியூ இயர் அன்னைக்கு வா சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போனான். போய் சர்ச்சில் போய் உட்கார்ந்தோம். ஆண்டவராகிய இயேசு அவர்கள் கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை உங்களுடைய உள்ளங்கையிலே வைத்து காத்து ரட்சித்தீர்கள். அதே போல வருகின்ற ஆண்டிலும் எந்த விதமான துன்பங்களும் நம்மை அண்டாமல் சகல செல்வங்களும் நாங்கள் நினைக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறுவதற்கும் ஆண்டவரை நீங்கள் கைவிடும். உங்களிடத்திலே நாங்கள் மன்றாடி கேட்பது மகிழ்ச்சியை அப்படின்னு பேசினாங்க. அப்படியே உணர்வு பூர்வமா இருந்தது. அந்த வயசுல கல்லூரி காலத்துல ஒரு நியூ இயருக்கு போய் நம்ம பார்க்கையில எவ்வளவு அற்புதமா அந்த பிரேயர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, பேராவூர்ணியில இருக்கிற ஒரு சர்ச்சிலையும் சரி, சென்னையில இருந்த மிகப்பெரிய சர்ச்சிலையும் சரி, தமிழ்ல ஒரு ஆங்கில கலப்பு கூட இல்லாம அவ்வளவு தெளிவா பிரார்த்தனையை மக்களுக்கு புரிகின்ற விதமாக, எளிய மக்களுடைய உள்ளங்களிலே சென்று பதிகின்ற விதமாக அந்த வசனங்களை அமைத்து பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஆனால் நிதித்துறை அமைச்சர் மரியம் வில்சன் அவர்கள் மிகவும் கேவலமாக தமிழை உச்சரித்து பேசியதனால் அதை ஒரு உறுப்பினர் சுட்டிக்காட்டிய போது ரொம்ப கோபமா ஆவேசப்பட்டு, நான் வந்து பான் கிறிஸ்டியன், நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி வேணாலும் பேசுங்க, ஆனா மிக அற்புதமாக தமிழை கையாளுகின்ற அந்த மதத்தை நீங்கள் கொச்சைப்படுத்தாதீர்கள். எல்லாருக்கும் மாத்திக்க முடியாது. அமைச்சர் கேலி பண்றீங்களா? நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் ஏற்றுக்கொண்ட மதத்தையே கொச்சைப்படுத்துகின்ற போது பைபிளிலே வருகின்ற ஒரு வசனம் ஞாபகத்திற்கு கொண்டிருக்கிறது. சாத்தான் நம்மை போலவே இருப்பான், நம்மோடே இருப்பான், அவன் நமக்கான தீங்குகள் அத்தனையும் செய்து கொண்டு உடன் இருப்பான், அவனை இயேசு காத்து ரட்சிப்பார் என்று ஒரு வசனம் என்னுடைய நண்பன் சொன்னான். அதுதான் நான் நினைக்கிறேன். மரியன் வில்சன் அவர்களே, நீங்கள் சாத்தானின் குழந்தையை போல நடந்து கொள்கின்றீர்கள். உங்களுடைய முந்தைய சம்பவங்களும் முந்தைய நடவடிக்கைகளும் சரி, இப்போது நீங்கள் நடந்து கொள்வதும் சரி, நீங்கள் ஒரு சாத்தானின் குழந்தையை போலத்தான் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அந்த மதத்திற்கு சம்பந்தப்பட்டவராக உங்களுடைய நடவடிக்கை தெரியவில்லை. உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக உங்களுடைய மதத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள்.